எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதை நம்ம சிவப்பு அவல் வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானோடனே ஒரு 20 முந்திரி போட்டுக்கலாம். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 10 காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். அதையும் நல்லா உப்பி வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில். இப்போ அதே கடாயில் ஒரு 200 கிராம் சிவப்பு அவலை போட்டு நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அவலை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச அவல் பொடியை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு 150 கிராம் வெல்லத்தை கடாயில் போட்டுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளைப்பாக மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாக நம்ம இந்த கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச தேங்காவை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஆற வச்சுக்கலாம். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம லட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.